மக்கள் இந்த வீடியோவில் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இவர் முதல்ல அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி அப்படிங்கிற செய்தி போட்டார். நம்ம பசங்க ஒத்துக்கலை, தலைமையும் ஒத்துக்கலை, மறுப்பு செய்தி வெளியிட்டாங்க. கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். நம்ம யாருமே பிடி கொடுத்து பேசாதனால இப்போ என்ன பண்ணிட்டார்னா அதிமுக தாவேகான்னு பேசாமல் தாவேகாவோட இமேஜை உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டார். மைல்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் ஆதவ் அர்ஜுனா வந்து சபரீசன் அவர்களை மீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அறம் இல்லாத ஒரு செய்தியை பரப்புறார். அதாவது ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் தாவேகால மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்கள், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் சொல்ற அசைன்மெண்ட் அடிப்படையில் தான் தாவேகால பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா செயல்படுறார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமற்ற செய்தியை பரப்புறார். நம்ம பசங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சவுக்கு சங்கர் இந்த வேலையை, அதாவது தாவேகாவோட தலைமையை, விஜய் அண்ணாவோட அந்த தலைமையை கேள்வி கேட்கிற வேலையை தொடர்ச்சியாக இனிமேல் ஆரம்பிப்பார். நான் இதை ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா பண்ணலாம், மறுப்பு தான் நம்ம சொல்லிட்டோமே, அதோட விட்டு போக முடியாது. நம்ம பதிலுக்கு நம்மளை தொட்டா நம்ம தொடுவோங்கிறது நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டோம். நம்ம மறுபடியும் எடப்பாடி அவர்களோட தலைமையை கேள்வி கேட்போம். என்னப்பா செங்கோட்டையன் மேட்டர் வச்சு கேட்க போறியா, அதெல்லாம் போருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இல்லை. அதே நேரத்தில் அதிமுக பல அணியாக பிரிந்து கிடைக்கிறது, ஒற்றுமை கிடையாதா, 2026 என்ன கூட்டணி, இப்படிலாம் பேச போகிறோமா? இல்லை, அவ்வளோலாம் பேச போகிறதில்ல. எனக்கு அதிமுகலேருந்து 4 பேர் ஃபோன் போட்டு எங்கள் கட்சிக்குள்ளே இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை சொல்ல போறியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற விஷயத்தில் 2 சீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம். 100 ஜெயலலிதா அம்மையாருக்கு எடப்பாடி ஒருத்தர் சமமா, 1000 பேருக்கு சமமானு தெரில, எப்படி இருந்தாலும் அது போய் தான். அந்த எடப்பாடி பழனிசாமி 2 சீட்டு மாநிலங்களவை உறுப்பினருங்கிற விஷயத்தில் எப்படி தடுமாறார் அப்படிங்கிற உங்கள் கட்சியில் ஃபேக்சுவலாக நடக்கிற விஷயத்தை நான் கேட்குறேன். எங்கள் தலைமையை நோக்கி கேள்வி கேட்குறேன், நான் உங்கள் தலைமையை நோக்கி கேள்வி கேட்குறேன். முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். இது இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள். முடிஞ்சா பதில் கூட சொல்ல வேணாம், இது இல்லைப்பா, இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத ஒன்றாவது சொல்லுங்கள், பார்ப்போம். ஒன் பை ஒன்றா தெளிவாடமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சவுக்கு சங்கர் அவர்களே, உங்களுக்கு நான் இந்த செய்தியை கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஈஸியாக மறுத்துருவீங்க. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களே, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லி 2 இருக்கா. இப்போ மக்களவையில் என்ன பண்ணுறோம், பிரதமர் நரேந்திர மோடி இப்போ நம்ம தேர்ந்தெடுத்தோம். மக்களவை உறுப்பினர்கள் 543 பேர் இருக்காங்க. இந்தியா முழுக்க எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதோட கூட்டணி எம்பிக்கள் மூலமாக வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி பிரதமர் வந்து அந்த மக்களவை மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி பிரதமராக இருக்கார். இது மக்களவையா? இந்த பக்கம் மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்கா சவுக்கு சங்கர், அந்த மாநிலங்களவையில் தான் உங்கள் கட்சி இப்போ திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா 18 பேர் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி இருக்காங்க. மொத்தம் 245 பேர். இந்த 245 பேரில் 18 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க, தமிழக எம்பிக்கள். சரிங்களா? இந்த 18 பேர் சவுக்கு சங்கர் அவர்களே நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, மறைமுக எலெக்ஷனில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இந்த மறைமுக எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தா 6 வருஷம் அவங்க பதவியில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த 18 பேரில் 6 பேரோட பதவி காலம் ஜூலை மாதத்தில் முடியுது. இந்த ஜூலை மாதத்தில் பதவி காலம் முடியுது பார்த்தீங்கன்னா, திமுகவோட வில்சன் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி மிக முக்கியமானவங்களோட பதவி காலம்லாம் 6 பேரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த வருஷம் ஜூலை மாதத்தோட முடியுது. இப்போ இந்த 6 பேரை நம்ம மறுபடியும் எலெக்ட் பண்ணி மறுபடியும் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் அடுத்த கட்ட அஜெண்டாவில் எல்லா கட்சியுமே ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கவுண்ட் அடிப்படையில் தான் தேர்தல் நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால 34 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஓட்டு போட்டு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த 34 பேரை கணக்கு பண்ணி பார்த்தா அந்த 6 சீட்டில் 4 சீட்டு திமுகவுக்கு போகும், 2 சீட்டு அதிமுகவுக்கு போகும். இப்போ 4 சீட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கமலஹாசன் ஒரு சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. மிச்சம் 3 சீட்டு யாரை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல. இந்த 34 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள், திமுகவினர் நிப்பாட்டுற அந்த 34 பேரும் அந்த ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லாமல் 4 பேரை பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு சீட்டு கன்ஃபார்ம், 3 சீட்டு யாருன்னு தெரியல. அது நடக்கும்போது பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 சீட் இருக்கா. நான் முன்னாடி சொன்னபடி 34 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் சேர்த்து 65 சீட் இருக்கு. 34 எவ்வளோ சவுக்கு சங்கர் அவர்களே? 68 65 சீட்டு உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ உங்களால் ஒரு ஆளை கன்ஃபார்ம் தேர்ந்தெடுத்துட முடியும். 2வது ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுக்கு 3 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. இப்போ உங்கள் கூட்டணியில் 2021 2 பேர் வந்து உங்கள் கூட்டணியில் இருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாமக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக. பாமகட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பாஜகட்ட
கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 5-4 இவங்க 2 பேரும் நீங்கள் இழுக்கிற முயற்சியில் ஒரு பக்கம் இருக்கீங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி தேமுதிகக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. இல்லைப்பா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு வாயாவாத்தையாக ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க. அதை நம்பி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் உங்களை நம்பி இருந்தாங்க. வழக்கம் போல் கருத்தெடுத்து விட்டீங்க. இந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இந்த 5 பேர் இருக்காங்களா, இந்த 4 பேர் இருக்காங்களா, இந்த 4 பேர் 5 பேரும் கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களால் இன்னொன்று மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது 5 பேரை உங்களால் இப்போ 4 பேர் திமுகவுக்கு போயிடுச்சு, மிச்சம் 2 பேர் அதிமுகவில் இருக்குது. அதில் ஒரு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா 65ல் 34 ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மிச்சம் 34க்கு ஒரு 3 சீட்டு குறையுது. இப்போ பாமக கூப்பிட்டா பாமக எனக்கு கொடு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. பாஜக கூப்பிட்டா பாஜக என்ன சொல்லுதுன்னா எனக்கு கொடு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. உங்கள் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சார் 3 சீட்டை கொடுத்துவிட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை கேட்குறாங்களே, இது எப்படி ஐயா எடப்பாடி ஐயா சரியாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை உங்கள் கட்சிக்காரங்க கேட்குறாங்க. இந்த 2 சீட்டுக்கே உங்கள் கட்சிக்குள்ளே 20 பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. இந்த 2 சீட்டு முதல்ல உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஒன்று பாஜகவை இழுத்து பாமகவை இழுத்து இந்த 65 பேரில் ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தர் வைத்திலிங்க இருக்காரு, இன்னொருத்தர் இருக்கார், ஒரு 3 பேர் நீங்கள் நியமிக்கிற ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுகவோட உதவி பாஜகவும் உதவியும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பாமகவோட உதவியும் தேவைப்படும். இப்போ பாஜக கேட்டால் பாஜக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கேட்குது, அப்படியே பாமக கேட்டால் பாமகவும் கேட்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கவுண்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒரு பக்கம் கேட்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிக முக்கியமான குழப்பத்தில் இருக்கீங்களா இல்லையா? பர்சனலாக கேட்குறேன். உண்மைக்குமே இது உண்மையாக பொய்யா எடப்பாடி ஐயா? உண்மை தானே? சவுக்கு சங்கர்ட்ட சொல்லுங்கள், சவுக்கு சங்கர்ட்ட சொல்லுங்கள். இது எதுவுமே நடக்காத மாதிரி எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் இல்லைனா அதிமுக இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாசா இருந்திருக்காது தெரியுமா? அவர் எவ்வளோ டென்ஷனில் இருக்காரு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். அவ்வளோ டென்ஷனில் அந்த மனுஷன் இருக்கும்போது அது எதுவுமே பொதுவெளிக்கு வராமல் தாவேகா கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி தாவேகா கட்சிக்குள்ளே நடக்காத ஒரு இன்சிடெண்ட்டாக பரப்பிக்கிட்டு இருக்கார். இது எப்படி சரியாக இருக்கும்? உங்கள் கட்சிக்குள்ளே இந்த 2 சீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு திணறி பல்வேறு விதமான பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிறீங்க. ஜூலை மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றை நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அது 2026 கூட்டணிக்கு அடித்தளமாக இருக்கும். பார்த்து காய நகர்த்த வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்குது. அதாவது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், விஜய் அவர்கள்ட்ட தான் காயின் இருக்குது, விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ணுறாரோ அதுதான் அடுத்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்குன்னு சொன்னார். நான் அதை உடைக்கிறேன், எடப்பாடி அவர்கள்ட்ட தான் காயின் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த காயை நகர்த்துறாரோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த காய்கள் நகரும் அப்படிங்கிற அந்த ஜெர்னலிசம் அவர் சொன்னதை உடைச்சு அவருக்கு முன்னாடி ஒரு காய் இருக்குது தலைவரே, அது நகர்ந்ததை பொறுத்து தான் சில வேலைகள் இருக்குது. காயின் இப்போ எடப்பாடிகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். அந்த எடப்பாடி அவர்கள் காயினை கையில் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்ங்கிற விஷயத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. முடிஞ்சால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய அரசியல் அறிவுகள் அத்தனையுமே கொட்டுங்க. தேவையில்லாமல் அடுத்த கட்சியை பற்றி அவதூற தேவையில்லாமல் பரப்பாதீங்க. 1008 பல டென்ஷனில் இருக்கார் சித்தப்பாவை கவனிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஐடியாவும் கடைசி வேண்டுகோளாகவும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஒரு கட்சியை எப்போ விமர்சிக்கணும்னா கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் 1000 நடக்கும். அது பொதுவெளிக்கு வந்தால் நம்ம பேசணும். பொதுவெளிக்கு வராதப்போ இப்போ சபரீஷன் ஆதவுஜனா 2 பேரும் சந்தித்த ஒரு ஃபோட்டோவை பொதுவெளிக்கு போட்டாங்கன்னா நம்ம தைரியமாக அதை பற்றி பேசலாம், விவாதிக்கலாம். பொதுவெளிக்கு வராத ஒரு தகவலை எடுத்து நம்ம பெரிய லெவலில் பேசுறது அறம் கிடையாது. ஒரு கூட்டணியை 2 தலைவர்கள் உறுதிப்படுத்தின பிறகு அந்த கூட்டணி சரி தவறு நம்ம பேசலாம். அந்த கூட்டணி உறுதிப்படுத்த வேண்டிய 2 தலைவர்கள் கையெழுத்து போகிற இடத்துல சவுக்கு சங்கர் போய் உட்காரக்கூடாது. அது அந்த 2 தலைவர்களோட கட்சி நலன் சார்ந்தது, தொண்டர்கள் நலன் சார்ந்த முடிவாக இருக்கணும். அதை நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நம்மளோட வேலை அந்த செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி சரியா தவறா நம்ம பார்க்கலாம். வர்றதுக்கு முன்னாடியே வர்றதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அந்த அஜெண்டாக்கு விஜய் அண்ணாவை ஒர்க் பண்ண வைக்காதீங்க. விஜய் அண்ணா இண்டிவிஜுவலாக அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கார். சவுக்கு சங்கர் அவர்கள் இனிமேல் மெல்ல மெல்லமாக தாவேக்காவை அடிப்பார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அடித்தார்னா நம்மளும் பதிலுக்கு இந்த மாதிரி தரமாக அடிப்போம். நம்ம அடிக்கிற அடியில் எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உங்கள் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற விஷயத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கார். ஸோ அதை போய் கவனிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.